சற்றுமுன் வெளியான தகவல். நாடு முழுக்க உயரும் அரசு ஊழியர்களின் சம்பளம். புதிய சம்பளம் எவ்வளவு உங்களுக்கு தெரியுமா? அதை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் சுமார் 1 கோடி பேருக்கு சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் மாற்றி அமைக்கப்பட இருக்கிறது. இதற்காக 8வது ஊதிய கமிஷனை அமைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இது 2026 ஜனவரி 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சம்பளத்தை எவ்வளவு உயர்த்தலாம் என்பதை தீர்மானிக்கும் ஃபிட்னஸ் காரணி இதில் முக்கிய பங்கு வகிக்கும். 7வது ஊதிய கமிஷன் 2.57 என்ற காரணியை பயன்படுத்தியது. ஆனால் 8வது ஊதிய கமிஷன் இதை 2.86 ஆக உயர்த்த ஆலோசனை வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் குறைஞ்சபட்ச அடிப்படை சம்பளம் பொறுத்தவரை ரூபாய் 18,000 ரூபாய் 51,480 ஓய்வூதியம் ரூபாய் 9,000 25,740 உயர வாய்ப்புள்ளது. இதை பற்றிய இறுதி முடிவுகளை கமிஷன் அமைத்த பிறகு குழு உறுப்பினர்கள் தெரிவிப்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. இதனால் சம்பளம் மற்றும் இதர படிகளில் 8வது ஊதிய கமிஷன் தாக்கம் பொறுத்தவரை 8வது ஊதிய கமிஷன் அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது. இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், மாற்றப்பட்ட படிகள் மற்றும் அடிப்படை ஊதியம் மதிப்பீடு பொறுத்தவரை அடிப்படை சம்பளத்தில் மாற்றம் தந்தால் வீட்டு வாடகைப்படி, அதாவது HRA மற்றும் பயணப்படி TA போன்ற மற்ற படிகளும் இருப்பிடம் மற்றும் வேலை செய்யும் இடத்தை பொறுத்து மாறும். இதனால் ஒரே சம்பளத்தில் இப்போது இருக்கும் 2 ஊழியர்கள் கிடைக்கும் படிகளில் வித்தியாசத்தால் வெவ்வேறு மொத்த வருமானத்தை பெறலாம். NPS மற்றும் CGHS ஏற்படும் மாற்றம். தேசிய ஓய்வூதிய அமைப்பு NPS பங்களிப்பு. அரசு ஊழியர்கள் தங்களது அடிப்படை சம்பளம் மற்றும் அகவிலைப்படியில் DA 10% NPSக்கு செலுத்துகிறார்கள். அரசு 14% பங்களிக்கிறது. சம்பள மாற்றம் ஏற்பட்டால் இந்த தொகையும் அதிகமாகும். மத்திய அரசு சுகாதார திட்டம் பொறுத்தவரை சம்பளம் உயர்ந்தால் CGHS கட்டணங்களும் மாறும். எதிர்பார்க்கப்படும் சம்பள உயர்வு பொறுத்தவரை 2.28 ஃபிட்னஸ் காரணியை பயன்படுத்தி ஒரு சில உதாரண சம்பள உயர்வுகள் கணக்கிடப்பட்டுள்ளது. தரம் 2000 நிலை 3 பொறுத்தவரை அடிப்படை ஊதியம் ரூபாய் 57,456 ஆக இருக்கும். HRA மற்றும் TA சேர்த்து மொத்த சம்பளம் ரூபாய் 74,848 ஆகும். பிடித்தவர்கள் பொறுத்தவரை பார்க்கும்போது நிகர சம்பளம் ரூபாய் 68,848 கிடைக்கும். தரம் 4,200 நிலை 6 அடிப்படை ஊதியம் ரூபாய் 93,708 ஆக இருக்கும். இந்த மொத்த சம்பளம் ரூபாய் 1,19,798 ஆக இருக்கும். பிடித்தங்கள் போக நிகர சம்பளம் பொறுத்தவரை சுமார் 1,09,977 ஆக இருக்கும். தரம் 5,400 நிலம் 9 பொறுத்தவரை திருத்தப்பட்ட அடிப்படை ஊதியம் ரூபாய் 1,40,220 ஆகவும் மொத்த வருமானம் ரூபாய் 1,81,073 ஆக இருக்கும். நிகர சம்பளம் பொறுத்தவரை சுமார்
1,63,401 இருக்கும். தரம் 6000. நிலை 11. திருத்தப்பட்ட சம்பளம் ரூபாய் 1,84,452 இருக்கும். மொத்த வருமானம் ரூபாய் 2,35,920 இருக்கும். பிடித்தங்கள் போக நிகர சம்பளம் பொறுத்தவரை 2,16,825 இருக்கும். அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தில் 8வது ஊதிய கமிஷன் நல்ல மாற்றத்தை கொண்டு வர உள்ளது. இதன் மூலம் அவர்களுடைய நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கமிஷனின் பரிந்துரைகள் 2026 ஏப்ரல் மாதம் முதல் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் தங்கம் வாங்க சரியான நேரமா? ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று தெரியுமா? அதாவது இந்தியாவின் முக்கிய நகரங்களான சென்னை, கொல்கத்தா, பெங்களூர், ஹைதராபாத், டெல்லி மற்றும் மும்பை ஆகிய நகரங்களில் தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் என்ன என்பதை பார்க்கலாம். அமெரிக்காவின் பலவீனமான பொருளாதார தரவுகள் மற்றும் பெடரல் ரிசர்வ் வங்கியின் குறுகிய கால வட்டி விகித முடிவுகள் குறித்த எதிர்பார்ப்புகள், மேலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் சீன அதிபர் ஜி இடையோரான தொலைபேசி பேச்சுவார்த்தை போன்ற உலகளாவிய நிகழ்வுகளின் மத்தியில் தங்கத்தின் விலைகள் மிதமான நிலையில் காணப்படுகிறது. நிபுணர்களின் கருத்து பொறுத்தவரை ஏஞ்சல் ஒன்றில் வேளாண் சாரா பொருட்கள் மற்றும் இந்த நிலையில் சந்தை சூழ்நிலைகளில் தங்கம் மற்றும் வெள்ளி போன்ற பொருட்கள் பாதுகாப்பான முதலீட்டாக உருவெடுத்துள்ளதாக நிபுணர்கள் கருதுகின்றனர். ஆனால் முதலீட்டாளர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. கடந்த ஆண்டில் தங்கத்தின் விலை 30% உயர்ந்துள்ளது மற்றும் 2001ஆம் ஆண்டு முதல் 15% கூட்டு ஆண்டு வளர்ச்சி விகிதத்தை ஈட்டியுள்ளது என்றும் தரவுகள் காட்டுகிறது. மேலும் 1995ஆம் ஆண்டு முதல் தங்கம் பணவீக்கத்தை 2 முதல் 4% மேலான முறியடித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் இந்தியன் புள்ளியின் முக்கியமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சென்னையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நகரம். தங்கத்தின் விலை ஆனது 10 கிராமுக்கு 97,260 ஆகவும் எம்சிஎக்ஸ் தங்க விலை 10 கிராமுக்கு ரூபாய் 97,051 ஆகவும் உள்ளது. வெள்ளி விலை கிலோவிற்கு ரூபாய் 1,06,020 ஆகவும் எம்சிஎக்ஸ் வெள்ளி 1999 விலை கிலோவிற்கு ரூபாய் 1,05,525 ஆகவும் விற்பனை ஆகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.